ட்ரிபிள் எம் பக்தி நேர்களுக்கு வணக்கம். இப்ப புத்தாண்டு வருட பலன் ஒவ்வொரு இதுலயும் பேசியிருக்கோம். இந்த வருடத்தில் புத்தாண்டு 2026 உங்க அனைவருக்கும் எப்படி இருக்கும்? அனைவருக்கும் அனைத்து நல்லதும் நடக்கும். அனைவரும் மிக சிறப்பாக வாழ்வீர்கள். என் மனப்பூர்வமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப மேசராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேசராசிக்காரர்கள் நான் சொல்ற புத்தாண்டு பாத்தீங்கன்னா எண்ணியல் படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய எண் கணக்குப்படி தான். 2025 எடுத்துக்கோங்க, செவ்வாயினுடைய காரகத்துவமான முருகருடைய அருள் பெற்ற வருடமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதனால செவ்வாயுடைய முருகருடைய மாநாடு, அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட், இதெல்லாமே நடந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்ப 2026 புத்தாண்டு எப்படி இருக்கும்னா சூரியனுடைய காரகத்துவமாக இருக்கும். சூரியன் ரொம்ப வலிமையான இருக்கிற ராசிகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிம்ம ராசியை எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்மளுடைய மேச ராசியை எடுத்துக்கலாம். இந்த மேச ராசி என்னன்னா சூரியன் உச்சம் பெற்ற ராசியாக இருப்பதனால் இந்த மேச ராசிக்காரர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக ரொம்ப தான் சொல்வதெல்லாம் கரெக்டு, என்ன தான் எல்லாம் நடக்குது, நான் சொல்ல போய் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கடினமான பிடிவாதத்துடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏற்கனவே மேசராசிக்காரர்கள் பெண்கள் என்றாலே கொஞ்சம் பெண்கள் கிட்ட கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த தடவை இந்த ராசியில 2026 உங்களுக்கு முக்கியத்துவமான பதவி உயர்வு, பண வரவு கூடுறது, ரொம்ப பிளஸ்டான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஆனா வேலையில கொஞ்சம் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பதவி உயர்வு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மேலதிகாரிகளுடனோ இல்லாட்டா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது உங்களுடைய அதிகாரத்தன்மையால் இது ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதனால மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரமண மகரிஷி வழிபாடாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டா லிங்க வழிபாடுகள், லிங்கத்துக்கு பூஜை செய்தல், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 சமத்துவமான ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆண் பெண் சரித்துவம், சரிநிகர் சமானம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பீங்க. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் தான் என்று ராஜ்யம் பெற்றவளாக இருப்பாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உங்க நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் மிதுனராசி நேயர்களுக்கு, மிதுனராசி நேயர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க சொல்வதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க சொல்வதெல்லாம் சரியாக இருந்தாலும் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், நிறைய வாக்குவாதங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணத்தில் மிக முழுமையான நம்பிக்கை. இப்போ இந்த ஆண்டு நீங்க திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய இது ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடை எடுத்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் இல்லாமல் ராமஜெயம் எழுதுவதும் ஸ்ரீராமர் வழிபாடையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னா, கடகராசிக்காரர்களுக்கு நிறைய லாபங்களை நோக்கிய பயணங்கள் இருக்கும். ரகசிய உறவுகளை தேடி அலைவீர்களாக இருப்பீங்க. அதே போல் பாத்தீங்கன்னா அன்பு பாசத்தினுடைய விளைவால் நிறைய வருமானம் பெருகக்கூடியதாக இருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. நிறைய கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். நிறைய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மகன் மகளுக்கு கல்யாணம் முடியறதுக்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் முடிச்சு வச்சிருங்க. அதே மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டிய நேரத்தில் பரிகாரம் செய்யாமல் விட்டிருந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னா, சிம்மராசி நேயர்கள் 2026 எல்லாரும் நெகட்டிவ் சொல்றாங்க. எல்லாரும் சொல்வது என்னன்னா தசாபுக்தி கணக்கு, அந்த கிரக அமைப்பை வச்சு சொல்றாங்க. நான் எடுத்துக்கொள்வது நியூமராலஜி படி எடுத்ததுனால எனக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுப்பனைகள் நிறைய இருக்கு. பூர்வ புண்ணிய காரியங்கள் அனைத்தும் செய்யக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் நன்மதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க அப்படிங்கிறது.
திருமணம் கணவன் மனைவி உறவுக்குள் டாமஞ்சேரி மாதிரி ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமண வாய்ப்புகள் கூடி வந்து அது நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கவும் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது. புறம் அகம் 2 வாழ்க்கை உண்டு. நீங்கள் புற வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள். அக வாழ்க்கைங்கிற குடும்ப வாழ்க்கைக்குள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நடராஜர், நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் வழிபாடு, ஆருத்ரா தரிசனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் அற்புதமான ஆண்டாக இது இருக்குது. ஏற்கனவே நீங்க உறவு நிலைகளுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இந்த ஆண்டு அதெல்லாம் தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது. திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது இருக்கு. உங்களை பிரிந்திருந்த கணவனோ மனைவியோ உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் எது அப்படிங்கிறது இருக்குது. வீடு மனை வாகனங்கள் உண்டாகக்கூடியது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபாடாக எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளாராசி நேயர்களுக்கு 2026 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடமாக இருக்குது. நண்பர்கள் வட்டத்தில் கவனமாக இருங்கள். நண்பர்களால் பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும். நிறைய புதிய முயற்சிகள் செய்வீர்கள். புதிய முயற்சிகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னா இல்ல, கொஞ்சம் முயற்சிகளை மட்டுமே நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால நண்பர்கள் வட்டமும் புதிய முயற்சிகளிலும் அதிக பணம் செலவிடாமல் சும்மா உடல் உழைப்பு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால பெண்கள் விஷயத்தை விட உங்களுக்கு உயர் அதிகாரிகள், தந்தையினால் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பார்த்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்க சரியா நல்ல இதா வரலாம் அப்படிங்கிறது. நீங்க வழிபட வேண்டியது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் படித்தலும் பெண் ஜீவ சமாதி, மாயாமா ஜீவ சமாதிகளை வழிபாடுவது பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 2026 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிகள் நேயர்களுக்கு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. மிக அற்புதமான ஆண்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தினரால் நன்மைகள் நிறைய உருவாகும். குடும்பத்தினர்களுடைய எல்லாரும் உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் நீங்க மாறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப நீங்க வந்து நெகட்டிவ் அப்படிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளவுதான். உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி மனைவி வந்து அதிகமா பயணிக்கிறவோ இல்லாட்ட மனைவியோ கணவனோ அதிக பயணத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய அம்மா வீட்டுக்கு டிராவல் பண்றது, இல்லாட்டா கணவன் நிறைய வேலை சார்ந்த விஷயத்துக்கு வெளியே போகுது, இது மட்டும் சின்ன ப்ராப்ளம் உருவாகும். அதை நீங்க மனதளவில் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அது சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமகுண்டம், அதாவது எங்கேயாச்சும் ஹோமம் நடத்தாங்கன்னா அங்க நெய் வாங்கி அன்னதானம், நெய் வாங்கி போடுதல் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து 2026 பெரிய பாரங்கள் எல்லாம், நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாமே தன் தலையில தான் தூக்கி இருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் நீங்க தான் சால்வ் பண்ணக்கூடிய முக்கியமானவர்களாக இருப்பீங்க. ஒரு இது வரைக்கும் நீங்க ப்ராப்ளம் அடையல, இது வரைக்கும் நீங்க வெளியே தெரியலன்னா இப்ப வெளி உலகத்துக்கு நீங்க அப்பண்டமாக தெரிவிங்க. நீங்க பிரகாசமாக வெளியே வரும் நாளாக இந்த 2026 இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நீங்க உங்களுடைய தலகணம் அதிகமாக இருக்கும். நான் என்னாலதான் இது நடக்குது, என்னாலதான் இது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலகணத்தில் நிறைய சரிவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் தலகணத்தின் அளவை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வந்து ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லும் இடத்திலும் ஒரு குரு தலைவர், குருவுடைய முக்கியமான ஒரு அங்கத்தினராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடை எடுத்துக்கொள்வதும் திரு அன்னபூர்ணி வழிபாடையும் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பிரச்சனை தான் 2026 அப்படிங்கிறது. ஏன்னா இருக்கிறதுலே மகர ராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. இரவு நேரம் தூக்கம் உங்களுக்கு இருக்காது, நிறைய விரைய செலவுகள் பண்ணுவீங்க. இது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். யாரையும் சபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தன்மையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆனா நல்ல விஷயங்களும் இருக்குது. நிறைய குழந்தைங்களாம் நன்மை பிறக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை செல்வம் கூடும். அதனால இது குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவர்களுக்கு இந்த 2026 சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
நீங்க வழிபட வேண்டியது மூதாதையர்கள் வழிபாடுகளை வழிபடுவதும் எல்லை தெய்வ வழிபாடுகளை வழிபடுவதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா, கும்பராசி நேயர்களுக்கு அனைத்து பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீங்க. நீங்க குலதெய்வர் அருள் முழுமையாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. நிறைய லாபங்களை சம்பாதிப்பீர்கள். நிறைய இறை சக்தியும் அப்பாவால் நன்மை தரக்கூடிய விஷயங்களும் நிறைய உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீடுக்காக கடன் வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம். வீடு வாகனம் கடன் வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் இந்த கடனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குபேர வழிபாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா மூதாதையர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இறந்தவர்கள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மீனராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனராசி நேயர்களுக்கு 2026 மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். திருமண வைபவங்கள் கூடி வரும். அப்புறம் பதவி உயர்வுகள் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்தான ஒரு இடத்தில் உயர்வீர்கள். உறவினர்களிடையே நன்மதிப்புகள் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வீடுனால் ஒரு அந்தஸ்து வீடு உங்களுடைய கிரேட் கூடுவதற்கு உங்களுடைய ஆடம்ப பொருட்கள் ஒரு முக்கிய பங்காக இருக்கும். இதெல்லாம் போக உங்களுடைய குழந்தை செல்வத்துக்குள்ள விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். குழந்தை செல்வங்கள் ஏதோ காதல் வயப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். புதிய முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் உள்ளுக்கு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த ஆண்டாக 2026 இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் எல்லா வளங்களும் பெற்று வளமுடன் வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜெயந்தி ரவி. நன்றி.